உருவாகியது டித்வா புயல். வடக்கு கிழக்கு மக்கள் மிகவும் அவதானம் என்பதான விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தினகரன் பத்திரிகையிலும் அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. டித்வா சூறாவளி 3 தினங்கள் நீடிக்கலாம் என்பதாக அதற்கு புகைப்படத்துடன் கூடிய தலைப்பு வழங்கப்பட்டிருப்பதை நாங்கள் காணலாம். ஏனைய பத்திரிகையிலும் இது குறித்த தகவல்கள் பிரதானமான செய்திகளாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அடுத்து நாங்கள் சந்திக்க இருக்கின்ற மற்றொரு பிரதான பிரச்சனை என்ற அடிப்படையில் தான் அந்த செய்தியும் வெளியாக இருக்கிறது. டித்வா புயலானது வடமேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. இது தற்போது மட்டக்களப்புக்கும் அம்பாறைக்கும் இடைப்பட்ட மகாவியா பகுதியில் மையம் கொண்டிருக்கிறது என்று யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருக்கின்ற தகவல்களை மையப்படுத்தி அந்த செய்தி வெளியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த புயல் தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் இந்த புயலினுடைய மைய பகுதி முழுவதும் நிலத்தினூடாகவே நகரும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனாலும் நகர்வு பாதை இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்ற விடயமும் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புயலின் மையம் மற்றும் உள்வலயம் ஆகியன வடக்கு மாகாணத்தின் முழு பகுதியையும் உள்ளடக்கிய நகரம் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் தற்போதைய நகர்வின்படி எதிர்வரும் 2ஆம் திகதி, அதாவது 12ஆம் மாதம் 2ஆம் திகதி அன்று வட தமிழகத்தின் கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது புயலின் மையம் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறையில் உள்ளமையினால் இந்த பகுதிகள் ஒரு அசாதாரண அமைதி நிலவும் என்பதாகவும், ஆனால் அது நிலையானது அல்ல என்பதான விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த புயலினால் நாடு முழுவதற்கும் நாளை 29ஆம் தேதி மிக கடுமையான கனமழை கிடைக்கும் என்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அம்பாறை இன்று பிற்பகல் முதல் படிப்படியாக மழை குறையும் என்றும், ஆனாலும் எதிர்வரும் 30ஆம் தேதி வரை இங்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் எதிர்வு கூறப்பட்டிருக்கிறது. மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு எதிர்வரும் நாளை முதல் மழை படிப்படியாக குறைவடையும் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திருகோணமலை மாவட்டத்துக்கு இன்றும் நாளையும் மிக கனமழை கிடைக்கும் என்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா மாவட்டத்துக்கு இன்றும் நாளையும் மிகவும் கனமான மழை பெய்யும் என்பதாகவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 1ஆம் தேதி அன்று வவுனியாவின் பல பகுதிகளுக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகும் வாய்ப்பு இருக்கிறது. முல்லைத்தீவு மாவட்டத்துக்கு இன்றும் நாளையும் மிக கனமழை கிடைக்கும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்வரும் 1ஆம் 2ஆம் தேதிகளில் முல்லைத்தீவு மாவட்டத்தின் பல பகுதிகளுக்கும் கனமழை பெய்கின்ற வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். தற்போதைய நிலைமைகளின்படி மன்னார் மாவட்டத்துக்கு இன்று முதல் எதிர்வரும் 1ஆம் தேதி வரை மிக கனமழை பெய்யும் வாய்ப்பு இருக்கிறது. அத்தோடு அனுராதபுரத்தில் கிடைக்கின்ற கனமழையும் குளங்களுடைய வான்பாயும் நீரும் ஏற்கனவே குறிப்பிட்டபடி அருவியாற்றின் முகத்துவாரம் மற்றும் கீழ் நீரேந்து பிரதேசங்களில் வெள்ள அனர்த்தத்தை உருவாக்கும். எனவே கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாணம் மாவட்டங்களில் படிப்படியாக நேற்று இரவு முதல் கனமழை முதல் மிக கனமழையை எதிர்கொள்ளும். எனவே இது எதிர்வரும் 2ஆம் தேதி வரை தொடரும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது திருகோணமலை மற்றும் வடக்கு மாகாணத்தில் காற்று மணிக்கு 50 தொடக்கம் 60 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகிறது. இது இன்று இன்னமும் அதிகரிக்கும். இன்று தென் ஊவா மற்றும் சபர்கமு மாகாணங்களுக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி கிடைக்கும் என்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளை பிற்பகல் முதல் மழை படிப்படியாக குறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய மற்றும் மேற்கு மாகாணங்களுக்கு இன்றும் நாளையும் கனமழை மிகவும் அதிகமாக கிடைக்கும் என்பதாகவும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நாளை மறுதினம் முதல் மேல் மாகாணம் மற்றும் மத்திய மாகாணத்தில் மழை படிப்படியாக குறைவடையும் என்பதான தகவல்களும் இதன் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த புயலின் நகர்வு பாதை இதுவரை இல்லாதது போன்று அமையும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது அசாதாரணமானது. வடக்கு மாகாணம் முழுவதையும் உள்ளடக்கிய வடக்கு நோக்கிய நகர்வு முற்றிலும் புதியதாக அறியப்பட்டிருக்கிறது. 1867ஆம் ஆண்டு இலங்கையில் முதலாக நில அளவை திணைக்களத்தின் கீழ் விஞ்ஞான முறைகளிலான வானிலை அவதானிப்பு ஆரம்பிக்கப்பட்டது. அன்றிலிருந்து இன்று வரை இது போன்ற நகர்வு பாதையை எந்த புயலோ தாளமுகமோ கொண்டிருந்ததில்லை. வரலாற்றில் இது முதல் முறை என்பதான தகவல் அவர் மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யாழ் பல்கலைக்கழக புவியியல் துறை தலைவர் பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா இந்த தகவலை வெளிப்படுத்தியிருக்கின்றார். வடக்கு கிழக்கு மக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என்பதான வேண்டுகோளும் அவரால் முன்வைக்கப்பட்டிருக்கின்ற விடயங்களாக பத்திரிகைகளில் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது.